வெல்கம் டு ரோ மேத்தமெட்டிக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முடிந்த அரசு பொதுத்தேர்வு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வு 2024 to 2025 கல்வியாண்டில் நடைபெற்றதுப்பா. இந்த விடைத்தாள் நமக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன். ஆல்ரெடி இதேமாரி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதே இயரில் வந்த இன்னொரு பேப்பர்ஸு, இதையும் பாருங்கள். இவங்களுடைய ப்ரெசன்டேஷன் பாருங்கள். எப்படி அட்டன் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோஸை பண்ணுறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவும் சென்டம் மதிப்பெண் எடுத்த பேப்பர் தான். எப்போதும் போல் ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதில் கொஸ்டின் வைஸ் அண்டு பேஜ் வைஸ் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. அதில் டீச்சர்ஸ் ஒர்க்கு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம எதுவும் கை வைக்க வேணாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே 47 கொஷின் நம்பர் 47 அட்டன் பண்ணியிருக்காங்க. ட்ரூத் டேபிளில் கண்டிப்பாக நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி எந்த காலம் ஐடென்டிக்கலாக இருக்குன்றத கம்பேர் பண்ணி எழுதணும். கண்டிப்பாக பாருங்கள் இந்த பேப்பர்ஸை, இதில் இருக்கிற மாதிரி நீட்னஸாக நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 46 அட்டன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். வெக்டர்லேருந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44. இதுவும் ரொம்ப ஈஸி கொஷின்ஸு. காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டயக்ராம் கொஞ்சம் நல்லா கிளியராக அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் நல்லாயிருக்கு. இன்னும் பெஸ்ட்டாக கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம், தப்பு இல்லை. இன்னும் அழகாக அட்டன் பண்ணுங்கள். டயக்ராம் கிளியராக இருக்கணும். அதேமாரி ஓவர் ரைட் இல்லாமல் பாருங்கள். இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 48. இதுவும் ரொம்ப ஈஸி கொஷின்ஸ் தான், நல்லா பார்த்துங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸு. அடுத்த கொஷின் நம்பர் 41. இது ரொம்ப ஈஸி கொஷின்ப்பா. கிராமர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. இப்படி தான் பண்ணணும், உங்களுக்கு தெரியும். அப்படியே பாருங்கள். ஒரு ஐடியாவுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், எப்படி மார்க்கு கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது பாருங்கள். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் தனியாக எடுத்து எழுதுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 42 இன்டகிரேஷன் வந்துருக்கு பாருங்கள். இதுவும் டயக்ராம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டயக்ராம் கொஞ்சம் கிளியராக ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டயக்ராம் தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், இந்த டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு. டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா 100% சம்மு போட்டுடலாம். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம ஃபர்தராக நம்ம வீடியோஸ் போகிறது அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 31. அடுத்த பார்ட் வந்துடுச்சு. 31 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா 3 மார்க் கொஷின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக தான் வீடியோஸ் கொண்டு போகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறையா இது மாதிரி 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஃபாஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பேப்பரை நீங்கள் ஆன்சரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துருங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 33. எப்படி அட்டன் பண்ணணுன்றது ரொம்ப நீட்னஸாக ஓவர் ரைட் இல்லாமல் அப்படி நீட்னஸாக இருக்கணும். அப்போ தான் இப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துங்க. இதுவும் சூப்பர் கொஷின். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான் அப்படியே வந்திருக்கு. அடுத்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. இது வழக்கமாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இதுமாரி கிராஸ் பண்ணுறது தெரியாத கொஷின் டவுட்டாக இருந்ததுன்னா கிராஸ் பண்ணிவிடுப்பா. கிராஸ் பண்ணிட்டுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிருக்காங்க பாருங்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே எழுதிருக்காங்க பாருங்கள். அடுத்து இது மாதிரி இருக்கும், கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லைப்பா, கிராஸ் பண்ணி எழுதலாம். அதெல்லாம் பயப்படாமல் கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணாமல் எழுதுறது தான் பெஸ்ட்டுப்பா. ஒரு எழுத்து மேலே எழுதுறது தான் தப்பு. கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் எழுதுங்க, நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மார்க் கொஷினு மேட்ரிக்ஸ்லேருந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்கு பாருங்கள். அது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலாம் ரொம்ப ஈஸி கொஷினு. அப்படியே பார்த்துங்க. 24 அடுத்தது 26. இது ரொம்ப ஈஸி 2 மார்க் கொஷினு. 35 அட்டன் பண்ணியிருக்காங்க வெக்டர்லேருந்து. நல்லா பார்த்துங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான், இருந்தாலும்
பாருங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 36பா. 36 பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுங்க, ஃபஸ்ட்டு செயின் ரூல் எழுதிக்கணும். எழுதிட்டு ஒர்க் பண்ணுங்கள். பார்ஷியல் டெரிவேட்டிவ் கொஷினு. அடுத்து கொஷின் நம்பர் 45. இதுக்கு புக்கு இந்த சும்மா இந்த மாடல் இருக்கும், இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கொஷின் இருக்காது, அவ்வளோதான். புக்கில் இந்த கொஷினு ஈஸி கொஷினை பார்த்துக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் எழுதுங்க, கொஞ்சம் கிளியராக எழுதணும். அடுத்து கம்பல்சரிப்பா. இந்த கம்பல்சரின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்காது, கிரியேட்டிவ்ஸ் கொஷினு. ரொம்ப ஈஸி கொஷின் தம்பி, நல்லா யூஸ் பண்ணிங்க, ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் க்ரியேட்டிவ்ஸ்னால் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷின்லாம் ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவ்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 29ல் கேட்டிருக்காங்க, அதை பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக 2 ரூட்டு கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிறது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஈஸியாக போட்டுடலாம். அதுமாரி கம்பல்சரி கொஷின் 43 மார்க்கு. இதில் A ஸ்டார் B வேல்யூ கொடுத்துருவான்ப்பா, 87/10 கொடுத்துருவான். அதுலேருந்து M வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதுவும் வெரி ஈஸி கொஷின்ஸு, பார்த்துக்கணும். லாஸ்ட்டு ஃபைனலாக 1 மார்க்ஸு. 1 மார்க்ஸ் ஒரே பேஜில் எழுதியிருக்காங்க, நல்லா கிளியராக இருக்குது. இருந்தாலும் இன்னும் என்ன பெஸ்ட்டாக இருக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேஜுக்கு 10 1 மார்க் எழுதுங்க, இன்னொரு பேஜில் 10 1 மார்க் எழுதுங்க, கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். எது எதனாலும் கிளியராக அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு அது கீழே நல்லா கிளியராக எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேப்பா, see the next video.